Praveen. Praveen, வீடியோ ஆன் பண்ண முடியுமா? Praveen. Santosh. Santosh, you have book? No, book sir. இருக்கா? No, sir. வாங்கலையா? When are you going to buy the book? Huh? Try to buy. Okay. Soon you have to buy book. Who is Jivanandan? 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 இதுதான் ஜீவானந்தனா? வீடியோ ஆன் பண்ணி வைடா. ஓகே, வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோ. சரியா? வீடியோ ஆன் பண்ணாது. ஆடியோவை மியூட் பண்ணிடு. ஆடியோ மியூட் பண்ணிடு. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இந்த பிரவீன் குமார்ன்றவனை கூப்பிட்டேன், யாருன்னே தெரியல. பிரவீன் குமார், can you show your face? பிரவீன் குமார், பிரவீன் குமார். From 11:15 till now only 19 students only joined in the meeting. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. இது வரலையும் 20 பேர் மட்டும் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. மீதி 60 when they are going to join. பாஸ்கர், பாஸ்கர், நல்ல வெளிச்சத்துல உட்காரு. ஜீவானந்தன், ஜீவானந்தன், நீ எந்த செக்ஷன்டா? 9th B, sir. 9th B. ஓகே, நீங்க எல்லாரும் நேமுக்கு பின்னாடி உங்க செக்ஷனை போடுங்க. நிறைய பேர் செக்ஷன்லாம் போடவே இல்லை. யா, ஓகே, ஓகேடா, ஓகே. So many of them not going to section. Already we discussed about the first lesson question answer, no? Guys, guys, Yes, sir. Yes, sir. already we finished, no? Okay, next week we have test. Test is then, you know that? You know that? Yes, sir. Yes, sir. No, sir. What is your portion in social science? Did you know? Boys, boys,
You know portion. Sir. Portion தெரியுமா? Portion. What is our portion? Social science portion. தெரியுமா இல்லையா? Evolution of human Ah. and society. Evolution of human and society. Entry historic period. That first lesson only. First lesson only we completed. ஓகேவா? So அந்த லெசன்ல இருக்கிற டெஸ்ட் இருக்கு. Today we going to discuss about the one word questions and other questions. Okay. Because next week you have test. It will be useful to write tests. Okay. So carefully, each and everyone, you listen the class. If you have book mean, it is easy. So many of them not buy book. When you going to buy? Very soon you should all keep your book in your hand. Otherwise you could not understand. Okay. எந்த பேஜ்ல இருக்கு ஏதாச்சும் ஒன்று நீனே வந்து yourself is going to read the book mean you can understand something. Then when the teacher teaching through the class little more you can understand. So far very soon you all should buy books. எல்லாரும் தயவு செய்து சீக்கிரம் புக்கை வாங்க. சரியா? புக்கு வாங்கி நீங்க அதுல கொஞ்சம் ரீட் பண்ணிட்டாதான் ஓகேவா? நீங்களும் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் நடத்துறப்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? எல்லாரும் தயவு செய்து வீட்டுல இருக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறப்ப படிங்க. Because now you fully enjoying as a holiday. நான் ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா விளையாண்டு நிறைய ஆட்டம் போட்டுருங்க. நிறைய வேஸ்ட் பண்ணிட்டுனா மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப இல்ல உனக்கு நிறைய நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு வரப்ப உனக்கு நிறைய கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீ விளையாண்டு உன்னோட எந்த நாலேஜும் உன்னோட மேல இருக்காது. சரியா? ஸோ அதனால என்ன செய்றீங்க, வீட்டுல சும்மா இருக்கிறப்ப ஒவ்வொரு புக்கும் படிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour டைம் இருக்கு. Each subject you have to read, you have to spend at least 1/2 hour. சரியா? அப்படி விளையாடு. அதுக்கப்புறம் நீங்க விளையாடுங்க. உங்களுடைய ஹோம்ஒர்க் அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். அந்த எழுதுறது அந்த 1/2 hour ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷம் இருக்குன்னா அந்த 20 நிமிஷம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. சரியா? அப்படி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொஞ்ச நாள் நாலேஜ் வளரும், சப்ஜெக்டை பத்தி நாலேஜ். சரியா? பாருங்க எல்லாரும் சும்மா டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விளையாண்டு வேஸ்ட் ஆக்கிட்டாருங்க உங்களுடைய இதெல்லாம் படிப்பெல்லாம். ஓகேவா? Nearly 33. 86 students is there. Till now only 33 students. 5 minutes ஆயிடுச்சு. 11:30ல இருந்து 5 minutesக்குள்ள எல்லாரும் சேர்றது இல்ல. என்ன கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதா வேணாமா என்ன நினைச்ச? சீக்கிரம் எல்லாரும் வந்தா தானே ஈஸியா இருக்கும் நம்ம பாடம் எடுக்கிறதுக்கு. Unnecessary, you should not left from the meeting. You should not leave from meeting. நிறைய பேர் இடையில போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க. You should not leave. Once you entered, you should not leave. If any phone call is coming in, you cut it. Do not attend that phone call. Good morning, sir. குட் மார்னிங். எல்லாரும் வரலடா, இன்னும் வராத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. குட் மார்னிங் எல்லாருக்கும் சொல்றதுக்கு.
பார் இது வரலையும் யாரும் ஒன்றும் வரல பார். 40 கூட வரல, பாதி கூட வரலடா. எல்லாரும் வந்து 86 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் தேர். வரானுங்க போறானுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க எல்லாம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னா ஒருத்தர் கூட வீடியோ ஆன் பண்ண மாட்டீங்க. Voice is breaking, sir. Whose voice breaking? I didn't talk anything. நான் இதுவரை எதுவுமே பேசவே இல்லையடா. இப்ப கேக்குதா? Sir, stuck coming, sir. இப்போ No, sir. Your voice is clear, sir. So now, to whom the voice is breaking is your problem. Network problem in your area. Okay. yes, sir. Is it properly? Where the proper network is you getting? In the direction you sit. Sir, few students sending homework, sir. What, Ra? What? Okay, we will start. 1:40 கூட வரல. சரியா? நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. ஏற்கனவே 11:40 ஆயிடுச்சு. 11:40 ஆயிடுச்சு. Our time is waste. சரியா? We are nearly 10 minutes over. Till now 40 students also not joined in the meeting. So we will start. Okay. Good morning to all. Guys. Good morning, sir. Good morning. Good morning, sir. Okay, enough. Good morning, sir. Good morning. Now we are going to study about the first lesson, one words. Okay. If you have book mean, in the book you have to mark the answer. Whoever not have book, you write answer. I am going to share I the have screen. book, sir. Okay, no problem. First what I am saying, first you listen. Whoever not have book. Now I am going to share the screen. In the screen the answer will come. Immediately you have to write the answers. You have to write the answers. Did you understand? நான் புக்கு அந்த இது கைட் தான் ஷேர் பண்ண போறேன். அதுல ஆன்சரோட தான் இருக்கும். என்ன ஆன்சர்ன்றதை அதுல பார்த்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எழுதி வச்சுக்கோ. இல்ல அதுக்கப்புறம் புக் யார்கிட்ட இருக்கோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கள பார்த்து இது பண்ணிக்க. சரியா? அப்படின்னு ஏற்கனவே நான் அனுப்பிச்சுட்ருக்கேன்ல, ஒவ்வொரு டைம் அனுப்பிச்சுட்ருப்பேன். ஒன் வேர்ட்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டப்ப அதெல்லாம் அனுப்பிச்சுட்ருப்பேன். அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த காப்பி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து வச்சு மறுபடியும் பார்த்து கரெக்டா படிங்க. சரியா? Okay. Now we are going to discuss about the one words. Boys. கேக்குதா? Yes, sir. Yes, sir. Is it clear? Yes, sir. Yes, sir. Say someone hey, audio தயவு செய்து மியூட் பண்ணி வைங்கடா. someone you on audio so that only the unwanted noise is coming. You all should mute the audio. மியூட் பண்ணி வை, ஆஃப் பண்ணி வை. நீ தேவையில்லாம ஆன் பண்ணினா எல்லாம் எக்கோ ஆகும். நான் சொல்றது எதுவுமே கேட்காது. So please you all should mute the audio. Anyone, when I am asking question, at the time anyone say yes or no. Otherwise
who is not receive my voice properly, or the screen not receive properly to you, that person you have to raise your voice. That person alone you have to raise your voice. யாருக்கு இது சரியா தெரியலையோ இல்ல நான் பேசுறது கேட்கலையோ அவங்க மட்டும் தயவு செய்து உங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? in a classroom like that you should also not give enforcing answer. ஓகேவா? தயவு செய்து புரிஞ்சுட்டீங்களா? Say Dinesh, are you in the line? Can you read the first question? Can you read the first question? Did you all see properly the screen? Is it clear? Sir, that all the words fully in purple color, sir, for me. உனக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு? others Pink color. others Purple color, sir. Pink Is it color. Sir. நான் காட்டுற ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? Yes, sir. தெரியும் sir. Yes, sir. Very small, Okay, sir. யாருக்கு டேய் நான் சொல்றத கேளுங்க. யாருக்கு தெரியலையோ அவங்க நீங்க கரெக்டான சிக்னல் ப்ராப்பரா எங்க கிடைக்குதோ அந்த இதுல உட்காருங்க. இல்லைன்னா உங்களோட மொபைல் ப்ராப்ளமா இருக்கும். So others, everybody receiving properly. Someone only have problem. So please cooperate with me. உங்களுக்கு கரெக்டா நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் உங்க போன் கரெக்டா இருந்தா பாத்துக்கோங்க. நான் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க. சரியா? தினேஷ், can you read the first question? Dash is translation close to human. I can't hear. Read louder. Dash is generation close to human. ஓகே, நான் ரீட் பண்றேன். ஓகேவா? நான் ரீட் பண்றேன். எவ்வளவு Yes, சவுண்டா sir. ரீட் பண்ணனும் Dash அதே is மாதிரி ரீட் பண்ணுங்க. generation close good, to very good. human. Very good. Dash is generally close to human. Which from which animal we originate? Nowadays the human are being the human from which species originate? எதுல இருந்து உருவானாங்க? இது ரொம்ப க்ளோஸா மனித இனத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க அந்த விலங்கினம் எதுன்னு கேக்குறான். ஓகேவா? Dash is generally close to human. Which one is that? The chimpanzee. மனித குரங்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா? மனித குரங்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாரு? ஹியூமனுக்கு ரொம்ப க்ளோஸா ரிலேட்டிவா அந்த இதுல இருந்தா நம்ம ஆரிஜினேட் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? So the scientists they discovered we originate from the chimpanzee. So generally we close to generally this animal close to human. Okay. Second question. The period called that dash marks the beginning of agriculture and animal domestication. During the period, the evolution period means என்னது? முதல்ல நம்ம என்னது அனுமானத்தின் அடிப்படையில தான் என்ன செய்றாங்க, இந்த காலம் இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அப்ப ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் ஒவ்வொன்றும் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊகத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி எந்த டைம் பீரியட்ல, in which time period the people beginning of agriculture and animal domestication, they started to cultivate the land. agriculture என்னது? அவங்க நிலத்துல உழுது பயிர் செஞ்சு அதுல இருந்து அறுவடை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? And then they started to cattle rearing in their shelter. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வீட்டு விலங்குகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க, அனிமல்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எந்த டைம் பீரியட்னு கேட்கிறாங்க. ஓகேவா? The period called the period only is called what period? They asking. That's all. So marks the beginning of agriculture and animal domestication. During that period only the people started agriculture and animal domestication. Okay, what is that period? The Neolithic period.
நியோலித்திக் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? புதிய கற்காலத்துல தான் என்ன செய்றாங்க, பீப்புள் வந்து விவசாயம் செய்யறதுக்கும் வீட்லயே விலங்குகளை வளர்க்கறதுக்கும் ஆரம்பிச்சாங்க. அந்த பீரியடோட பேர் என்னது? நியோலித்திக். வாட் இஸ் ஆன்சர்? Neolithic. Okay. Then third one. Direct ancestor of modern man was. Generally, பொதுவா சரியா, பொதுவா நம்ம எதுல இருந்து உருவானு சொன்னாங்க, சிம்பன்சி மனித குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய டைரக்ட் ancestor, now the modern human being know that persons, the humans are டைரக்ட் ஆன்சர். இவங்களுக்கு அவங்களுக்கு டைரக்டான நேரடியான அவங்களுடைய முன்னோர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் ஹியூமன் வாஸ் ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹாபிலிஸ், நியாண்டர்தல் மேன், அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் நவீன உலகத்துல இப்ப இருக்கிற நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நம்மளை போல மனிதர்கள் வாழ்றாங்கல்ல, இவங்க எல்லாம் டைரக்ட் அவங்களுடைய ஆன்செஸ்டர்னா முன்னோர்கள். ஆன்செஸ்டர் என்னது? மூதாதையர், முன்னோர்கள் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னு சொன்னா ஹோமோ சாப்பியன். ஹோமோ சாப்பியன். Who is on your audio? Please all switch off your audio. தயவுசெய்து யாரதோ ஒரு அன்னெசரி வாய்ஸ் வந்துட்டே இருக்கு, நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. யாரோ ஆடியோவை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹரிஹரன், you only. Hariharan? Who is Hariharan? Sir, Harish Ram, sir. Harish Ram. Very sorry. Harish Ram. Hariharan. Harish Ram. Muted, sir. Mute பண்ணி வைடா, ஆடியோவை மியூட் பண்ணி வைடா. Sir, I muted, sir. He's on. ஆன் ஆயிடுறாரு சார். பட்டு அதுவே ஆன் ஆயிக்குதா? சரி, பார்த்து வச்சுக்கோ, மியூட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? சார் பண்ணி வச்சேன். Okay, listen. So fourth one, das refers to the area covering Egypt, Israel, Palestine, and Iraq. The area Egypt, எகிப்துன்னு சொல்றோம் பாத்தியா, அது இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈராக், இது எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி. comprising area of these countries look like what? That's only the asking. இந்த நாடுகளுடைய பகுதிகள்லாம் ஒன்றிணைச்சு பார்த்தோம்னா, ஹலோ, ஓகே, comprise of these countries area look like the moon after the new moon day வரும் தெரியுமா? அமாவாசை, இன்னைக்கு அமாவாசையா, இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிறை நிலா தெரியும் பாத்தியா? ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்தா பிறை நிலா தெரியும் பாத்தியா? அது போல இருக்கும். சரியா? எந்தெந்த நாட்டுடைய ஏரியா எல்லாம் கம்பரைஸ் பண்ணி அதெல்லாம் ஒருங்கிணைச்சு, எதாவது எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈராக், இதை எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிணைச்சு, இந்த பகுதி எல்லாத்தையும் ஒன்னா, அந்த நாடுகள் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது லுக் லைக் பிறை நிலான்னு சொல்லுவோம் பாத்தியா? பிறை நிலா. கிரசன்ட் அப்படின்னா பிறை நிலா. கிரசன்ட் என்னது? பிறை நிலா. So fertile crescent look like the crescent the area is being. சரியா? The das refers to the area covering Egypt, Israel, Palestine, and Iraq. What is the answer? The fertile crescent. Fertile crescent. Fertile means in the soil we can cultivate all the crops. That like it have very fertility. The soil had fertility. நிறைய வளமிக்க மண்ணா இருக்கு, அதுதான் சொல்றாங்க fertile. சோ அந்த ஏரியா பாத்தீங்கன்னா கிரசன்ட் போல. கிரசன்ட்னா பிறை நிலா போல. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கணும், பிறை நிலா போல இருக்கும். So that's only it is called fertile crescent. Fertile crescent. Now we're going to fifth one. Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered the dash tools at Pallavaram near Chennai. The Robert
இஸ் ஒன் ஆஃப் த ஜியாலஜிஸ்ட். அப்படின்னா இந்த நிலத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யறவர், நில அமைப்பு, நிலம் எப்படி இருக்கு, போது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்யறவரு. சரியா? அவர் என்ன செஞ்சாரு, என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு, நியர் பல்லாவரம், சென்னை. அந்த இடத்துல சில டூல்ஸை கண்டுபிடிச்சாரு. என்ன டூல்ஸ் அப்படின்னு கேட்கிறான். அப்போ the ancient time onwards, the people, they were lived, they were lithic period people. பழைய கற்காலம் அப்படின்னா சொல்றேன் பாத்தீங்களா, அவங்களோட கற்கால மக்கள்லாம் நம்ம சென்னை ஓரத்துல இங்க உள்ளதுல ஏரியாலாம் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? அதுல என்ன அதுதான் கேட்கிறாங்க. அப்படின்னா என்னது, பழைய கற்கால மக்கள் இங்க வாழ்ந்ததற்கான கல் கருவிகள் இருக்கு பத்தியா, they made stone tools. It's only he was discovered near பல்லாவரம் at Chennai. சரியா? அங்க என்ன சென்னைக்கு நியரா அவர் கண்டுபிடிச்சது, பல்லாவரத்துல கண்டுபிடிச்சது என்னது, கற்கருவிகள். அது எந்த காலத்து கற்கருவிகள்னா பாலியோலித்திக். பாலியோலித்திக் மீன் பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்காலத்தையே என்ன செய்றாங்க, they divided in 3, old, middle and new அப்படின்ற மாதிரி என்ன செய்றாங்க, இது பண்றாங்க. பாலியோலித்திக் அண்ட் தென் நியோலித்திக் அப்படின்னு சொல்லிப்பாங்க. புதிய கற்காலம், பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்ப பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த, அவங்க யூஸ் பண்ண கற்கால கருவிகள் எல்லாத்தையும், கல்லால செய்யப்பட்ட கருவிகள் எல்லாத்தையும் பல்லாவரத்துல அவர் கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிச்சது? சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டி. ஓகேவா? What is the answer? Paleolithic. Paleolithic. Then 6th one. They given sentence. The sentence la எதெல்லாம் correct ன்னு மட்டும் பார்க்கணும். சரியா? Which are the sentence are correct sentence? Some sentence are mistakes. என்ன மிஸ்டேக்ஸ்னா என்னது, அங்க நான் கரெக்டான மீனிங் கொடுக்கலாம். அவங்க இதுதான் நடந்துச்சு, அங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நடக்காத ஒண்ணு அங்க நடந்ததா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? The period, the introduction of writing is called the period before. The introduction of writing is called prehistory. Already I explained about the historic period, prehistoric period. In the previous class I explained it. யாருக்கு தெரியும் ஹிஸ்டாரிக் பீரியட்னா என்னன்னு சொன்ன? யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் சொல்ல முடியுமா? அவன் பேர் என்ன, தக்ஷினாடா? யாரா? தினேஷ் கார்த்தி தம்பி. ஹலோ பாய்ஸ், டேய் இருக்கீங்களா இல்லையா? பூபாலன், do you know? Yes, sir. Bhubalan, do you know that I explained in the last class what historic period, prehistoric period about I explained. Do you know that? Who know the answer? Can you say the answer? Hey boys, historic period என்ன சொல்லியிருந்தா யாராச்சும் வந்து சொல்லுங்கடா, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரியாதுன்னா சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க சொல்லியிருக்காங்க பாரு. ஓகேவா? ஹிஸ்டாரிக் பீரியட் மீன் in which time, the time period, during the time period we have written records for என்னது, எந்த காலத்துல இருந்து எது வந்து நமக்கு எழுதப்பட்ட குறிப்புகள் ஏதாச்சும் இருக்குன்னா அது வந்து ஹிஸ்டாரிக் பீரியட். The period before we didn't have any written records, only evidences. Evidence-னா அவங்க யூஸ் பண்ண அந்த கல்லு கருவி, அவங்க யூஸ் பண்ணது, போன பொருட்கள், அந்த ரிமைன் பார்ட்ஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களா, அதுதான் இது சோர்ஸ். மற்றபடி அவங்கள என்னது, நாங்க இதுல இந்த இத்தனாயிரம் பேர் இங்க வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அவங்க பேர், இந்த அரசரோட பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே எழுதி வைக்கல. ஓகேவா? So they didn't write any records. That period only we call prehistoric period. சரியா? During that time period we didn't have any written records. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம என்ன செய்யல, நம்மள்ட்ட எதுவுமே எழுதப்பட்ட ஆதாரங்கள், எதுவுமே எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்தை நம்ம என்ன சொல்றோம்,
வரலாற்றுக்கு முந்தைய காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஹிஸ்டாரிக் பீரியட் மீன் the time period onwards we have written records. அப்போ அதுக்கு பிறகு என்ன, லாங்குவேஜ்லாம் டெவலப் பண்ணிட்டவங்க நிறைய, அவங்க யார் ஆள்றது, யார் அவங்களை கண்ட்ரோல் பண்றது, எப்படி அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க நிறைய ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த டைம் பீரியட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ அப்போ என்னது பீரியட்ஸை நம்ம என்னென்ன ஹிஸ்டாரிக் பீரியட், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு அதாவது முந்தைய காலம், பிந்தைய காலம் பிரிக்கிறப்ப அதுதான் எழுதப்பட்ட ரெக்கார்டு இருக்கிறத ப்ரீ ஹிஸ்டாரிக் முந்தைய காலம், வரலாற்று காலம்ன்றது எழுதப்பட்ட ஆதாரங்கள் உள்ளது. ஓகேவா? Now did you all understand? Hello? Bye. Okay. Okay, leave it. The period before. Now you listen the question. The period before the introduction of writing is called prehistory. Prehistoric period. Is it correct or wrong? Correct, sir. The sentence is correct or wrong? Correct. Yana? Okay. No. Okay, one sentence correct. Next. The prehistoric people developed language, made beautiful paintings and artifacts. The prehistoric people developed language, made beautiful paintings and artifacts. Artifacts mean for their use. They made some goods, no? That's only called artifacts. அவங்களால செய்யப்பட்ட பொருட்கள், அவங்களுக்கு அவங்க தேவை உபயோகமான பொருட்களை செஞ்சு வச்சுட்டாங்களா, அதுதான் என்ன சொல்றோம், ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு அந்த இடத்துல ட்ரை பண்ணாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து என்னது, அப்பதான் சவுண்டு, ஒரு சவுண்ட் இப்படி கொடுத்தா இதுதான் மீனிங் அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? So this sentence also, the prehistoric people developed language. ஓகேவா? அதுவும் வந்து கரெக்ட். அடுத்த சென்டென்ஸ் பாரு என்ன சொல்லிருக்காங்க, தேர்ட் சென்டென்ஸ். The prehistoric society are treated as literate. Literate என்னது, எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. Literate mean what? The people who know to read and write, that people only we call literate அப்படின்னு சொல்றோம். Literacy. சரியா? அப்படின்னா எழுதுறது படிக்கிறது நிறைய எழுதி வைக்கிறதுக்கு, நூல்கள் எழுதி வைக்கிறதுக்குலாம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா? அந்த டைம்ல தான் அவங்க என்ன செய்றாங்க, லாங்குவேஜை டெவலப் பண்ண போறாங்க. அவங்க எப்படி ஊய் ஊன்னு கத்திட்டு இருந்தவங்க, அந்த செய்கை மூலியமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கொஞ்சமா வளர்த்து இருந்திருந்தவங்க, அவங்க எல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா? இல்ல. So it's wrong. The sentence is wrong. In the prehistoric period is called ancient. அது ancient கிடையாது. ஓகேவா? So the first and second are correct sentences. Did you all understand? Okay. Next, seventh one. Yes, sir. What do you want? Hey, என்ன வேணும் சொல்றா? The Neolithic people used polished stone axes called sylphs. சரியா? The Neolithic people, புதிய கற்கால மக்கள் ரொம்ப பாலிஷ் பண்ண கற்கருவிகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? The hand axe, stone axe called sylphs. அந்த கையால வெட்டுறதுக்கு ஒரு கோடாரி போல வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. யாரு, எந்த காலத்து மக்கள்? நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்கால மக்கள். லித்திக்னா பாறை, கல்லு. லித்திக்னா என்னது, பாறை கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நியோலித்திக்னா அப்படின்னா புதிய கற்கால மக்கள். ஓகேவா? ஓகே, இட்ஸ் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், the evidence of Neolithic village is found at Payyambali in Chennai district. என்னது, நியோலித்திக் பீப்புள் எங்க வாழ்ந்தாங்கன்றத பார்த்தோம் நம்ம. இப்பதானே ஒரு கொஸ்டின் மேல படிச்சோம்.
the person who was discovered the stone tools near Chennai. நம்ம படிச்சோம், என்ன கொஸ்டின் அது? பல்லாவரம் சார். பல்லாவரம். இது பையம்பள்ளின்னு கொடுத்துருக்காங்க. So it's a wrong sentence. ஓகேவா? Then the cultural period that succeeded the Neolithic is called the Bronze Age. The people first what metal they used? First copper only they used. மெட்டல்ன்றது உலோகம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எந்த உலோகத்தை யூஸ் பண்ணாங்கன்னா காப்பர் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க இவங்க? The cultural period succeeded the Neolithic is called. Neolithic period அடுத்து வந்த அந்த இது வந்து என்ன சொன்னாங்க, நிறைய கலைகள் பண்பாடு இதெல்லாம் வளர ஆரம்பிச்சது. அப்படி வந்தது என்னன்னு சொல்றாங்க? Bronze Age அப்படின்னு சொல்றாங்க. It's not correct sentence because அவங்க ஃபர்ஸ்ட் என்ன இதை யூஸ் பண்றாங்க? நியோலித்திக் பீப்புள் கல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க கருவி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மெட்டல் எது? வாட் மெட்டல் தே யூஸ்டு ஃபர்ஸ்ட்? காப்பர். அப்ப என்ன இன்னும் காப்பர் ஏஜ் தானே வரணும், அங்க பிரான்ஸ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஆக தப்பு. பிரான்ஸ்னா இட் மிக்ஸ்டு மெட்டல்ஸ் அப்படின்னா என்னது? அலாய். அது கூட இன்னொரு ஒரு உலோகம் இன்னொரு ரெண்டு உலோகத்தை சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்ற பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பரும் டின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது ரெண்டையும் சேர்த்ததுதான் என்னது? பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தளை. பித்தளைன்றது என்னது? கலப்பு உலோகம், ஒரே உலோகம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண ஒரே மெட்டல் எது? காப்பர். காப்பர்ன்றது தனி மெட்டல். ஓகேவா? அதனால அது வந்து தப்பு. ஓகே, நெக்ஸ்ட். The period that witnessed domestication of animals and cultivation of crops is called Mesolithic. Meso mean in between two. Center அப்படின்னா என்னது? மத்திய கற்காலம். மத்திய கற்காலம் அப்படின்னா புதிய கற்காலம், பழைய கற்காலம்னு சொல்றாங்களா? அப்ப இடையில ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்றோம்? மெசோலித்திக், இடைக்கற்காலம். ஓகேவா? இது இங்க ஒரு சில சென்டென்ஸுக்கு முன்னாடி நம்ம லெசன் படிச்சிருந்தோம்னா அப்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? அதனால இதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? The period that witnessed domestication of animals. எந்த டைம் பீரியட்ல இந்த பீப்புள்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க? ஆடு மாடுகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க வீட்டுல. And also they started to cultivate crops in their land. எப்போ செஞ்சாங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் நியோலித்திக் அப்படின்னு சொல்றாங்க. நியோலித்திக் பீரியட்ல அது பண்ணாங்க. அங்க ஏற்கனவே அந்த கொஸ்டின் பார்த்தோம். சரியா? they started in Mesolithic period. Sorry, இந்த Mesolithic periodல என்ன செய்யல? அவங்க அனிமல்ஸையும் இந்த கல்டிவேஷன் ஆஃப் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. சரியா? அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. அதனால அது அந்த சென்டென்ஸும் ராங். அப்ப the first sentence only is correct. ஓகேவா? Then 8th one, assertion and reason அப்படின்னா என்னது? ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு அந்த சென்டென்ஸ் it's explained the next sentence. Some sentence is not explained but it is true. என்னது? sometimes என்ன இருக்கும்? இந்த முதல்ல கொடுத்திருக்க சென்டென்ஸ் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. சில டைம் அந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும், ஆனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதுவா இருக்காது. ஸோ அது போல இது கொடுப்பாங்க, assertion and reason அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க? Many of the Mesolithic sites are found nearby river and banks. Mesolithic, the Mesolithic people, they started to live in the river banks and tanks. Tanks என்னது? பெரிய நீர்நிலை. பேங்க்ஸ்ன்றது ரிவர் பேங்க்ஸ் என்னது? ஆறுகள் ஓடுதுன்னா அதுக்கு கரை ஓரத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. சரியா? The sentence is correct. But the irrigation management developed during the Mesolithic period. It's not correct. இது கரெக்ட். சரியா? ஆனா அதுக்கான ரீசன் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ரீசன் கிடையாது. சரியா? irrigation management. Irrigation mean now we are now being here. இந்த இடத்துல ஒரு பெரிய ஏரி ஓடுது, ஆறு ஓடுது அப்படின்னு வச்சுக்கேன். In far place
there is no river, there is no any tanks or ponds, anything. Water body is not there. The far place, from here we digging canal or some other source, we sending water mean to cultivate crops. That system only we call irrigation. அதாவது நம்ம விவசாயம் செய்யறதுக்கு பயிர் செய்யறதுக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு ரிவரோ ஒரு பெரிய ஏரியோ இருக்கு, இன்னும் தூரமான இடத்துல என்ன அந்த தண்ணியோ இல்ல வாட்டர் பாடி எதுவுமே இல்லை அப்படின்னா, அப்ப இங்க இருந்து அங்க தண்ணியை கொண்டு போறதுக்கு நம்ம என்ன செய்வோம், வழி தோண்டி இங்க இருந்து தண்ணி அங்க கொண்டு போவோம் பாத்தீங்களா, அது போல சிஸ்டம். அதுதான் நம்ம என்ன இரிகேஷன் அப்படின்னா பாசன வசதி. அதுல என்ன செஞ்சிருக்காங்க, இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி நல்லா டெவலப் ஆயிருந்துச்சு டியூரிங் மெசோலித்திக் பீரியட். இந்த சென்டென்ஸ் கரெக்ட், ஆனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சரியா? many of the mesolithic sites are found nearby rivers and banks. இதுக்கு அது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா இல்ல, ஓகேவா? ஆனா ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட். ஸோ அப்ப எதுக்கு என்னன்னு சொல்லணும் ஆன்சரு, ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்டான சென்டென்ஸ். இந்த ரீசன் கொடுத்துருக்காங்க பத்தி, அந்த ரீசன் கரெக்டா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, அதை விளக்கமா அதை சொல்ல கிடையாது. ஸோ திஸ் சொல்ல. So now we completed to choose the correct answers. Now we're going to fill in the blanks. Next, what is there? Fill in the blanks. Only 3 filling the blanks only is there. Okay ba? அந்த இதை மட்டும் பாப். Boys, boys. Sir. எல்லாம் கேக்குதா? கிளியரா இருக்கா? Yes, sir. Yes, sir. Listen. Okay. Thank you. Listen. Fill in the blanks. Hand axes and cleavers are the important tool types of the dash culture. அவங்க என்ன செய்யறாங்க, செதுக்கிறதுக்கு கல்லாலேயே கருவி ஒண்ணு செதுக்கி வச்சாதான் கிளீவர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஆக்ஸ்னா வெட்டுறது. சரியா? கை கோடாரி அப்படின்னு சொல்றாங்க. இது போல திங்ஸ யாரு செஞ்சு வச்சிருந்தது, இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் டைப் ஆஃப் த விச் கல்ச்சர் பீப்புள் அப்படின்னா என்னது, லோவர் பாலியோலித்திக். லித்திக் பீரியடே 3ஆ பிரிக்கிறோம்னு சொன்னேன். சரியா? லித்திக் பீரியடே 3ஆ பிரிக்கிறோம். அதாவது என்னது, பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம்னு சொல்றோம். அந்த பழைய கற்காலத்தை என்ன செய்யறோம், 3ஆ பிரிக்கிறோம். பாலியோலித்திக்ன்றது பழைய கற்காலம். அந்த பழைய கற்காலத்தை என்ன செய்யறோம், we are dividing in 3. The Paleolithic period also we dividing 3. That's only we call lower, middle and upper. அந்த பழைய கற்காலன்றதையே நம்ம என்ன செய்யறோம், 3ஆ பிரிக்கிறோம். அந்த கற்காலத்திலேயே என்னது, பழைய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்கு. அந்த பழைய கற்காலத்தை 3ஆ பிரிக்கிறோம். அதுல லோவர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்றோம். So lower period, so lower Paleolithic period only, their hand axe and cleavers are important tools type of the this people, lower Paleolithic people. அவங்களோட முக்கியமான பொருளா இருந்தது எந்த காலத்து மக்கள், lower Paleolithic people. Okay, then next, the methods and techniques involved in the production of stone tools are called dash technology. The Paleolithic people, they made stone tools. Now the technology, how we call, என்னன்னு சொல்றோம், பாலியோ அனது அந்த லித்திக்னா என்னன்னு சொல்றோம், பாறை. அதுதான் அந்த லித்திக் டெக்னாலஜின்னு சொல்றோம். ஏன்னா கல்லு தானே தான் சொன்ன, பாறை தானே நம்ம லித்திக்னு சொல்றோம். So that technology is called lithic technology. Dash is known as the middle stone age, as it is placed between the Paleolithic and Neolithic. இப்பதான் சொன்னேன், இந்த லோவர் பாலியோலித்திக், அதுதான் முன்னாடி சொன்னேன்ல, இதுக்கு இடைப்பட்டதுதான் என்னன்னு சொல்றோம், மெசோலித்திக், இடைக்கற்காலம். மெசோன்னு என்னது, சென்டர். சரியா? So Mesolithic. Did you all understand this? Yes, sir. Okay, very good. Now next,
we have another one. What is that? Statement. Find out the correct statement. Find out the correct statement. இதுல 4 சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. 4 சென்டென்ஸ்ல எந்தெந்த சென்டென்ஸ்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? First one, the concept survival of the fittest contributed to the scientific understanding of human origins. Survival of the fittest அப்படின்றது என்னது? மனித இனத்தை பத்தி நம்ம அது எதிரேல ஆரிஜின்ஸ் என்னது உருவானது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்ட்ரிபியூட் டு தி சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரிஜின்ஸ். அறிவியல் பூர்வமா மனிதன் எதிரேல உருவானான். வாட் சொல்லுடா, என்னன்னு சொல்லு, மறுபடியும் சொல்லு, எனக்கு கேட்கல. ஹலோ, அந்த இதுக்கு பேர் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது சரியா? அறிவியல் பூர்வமா மனிதன் எந்த இதுல இருந்து உருவான ஒரு உயிரினம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. சரியா? இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? The book on the origin of species was published by Herbert Spencer. சரியா? இது அவர் எழுதின புக்ல இவரும் நிறைய ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ன்றவர் புக் எழுதியிருக்காரு. ஆனா இந்த on the origin of species published வெளியிடப்பட்டது, ஆனா அவரால் வெளியிடப்படல. ஓகேவா? அடுத்து டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன் connects with the process of natural selection. சரியா? இந்த புக்கை யார் எழுதினது? அவர் தான் எழுதினார். யார் எழுதினது? டார்வின். மைக்கேல் டார்வின் சொல்லுவாங்க, அவர் எழுதினது. இது கரெக்டான சென்டென்ஸ். ஜியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லித்திக் டெக்னாலஜி. ஜியாலஜின்றது நிலத்தை பத்தி, இந்த மண்ணை பத்தி படிக்கிறது. சரியா? ஆனா லித்திக்ன்றது என்னன்னு சொன்ன? லித்திக்னா என்னன்னு சொன்னேன்? வாட் இஸ் லித்திக்? டேய் பாய்ஸ், லித்திக்னா என்னன்னு சொன்னா? ஸ்டோன், பாறை. அப்ப அது கரெக்டான படிப்பா இல்ல. ஜியாலஜிஸ்ட்ன்றது நிலம், மண்ணு, இத பத்தி படிக்கிறது. சரியா? அப்ப லித்திக் டெக்னாலஜியை பத்தி படிக்கிறது ஜியாலஜிஸ்ட்ன்றாங்க. அப்ப தப்பு, அந்த சென்டென்ஸும் தப்பு. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், அதாவது A and C இஸ் a correct statement. ஓகேவா? ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The second one, among the great apes, orangutan is genetically the closest to humans. Genetically the closest to humans. என்ன இந்த ஓராங்குட்டான் நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். எந்த விலங்கினம் இதுல இருந்து நம்ம ஆரிஜினேட் ஆனோ அது எது ரொம்ப க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டேய் பாய்ஸ், சிம்பன்சின்றது நம்ம ஹியூமன்ஸுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட். இது வந்து என்னது? சிம்பன்சின்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மனித குரங்கு, ஓரங்குட்டான்ற ஒரு மனித குரங்கு இருக்கு, அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஃபால்ஸ். சரியா? கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. The ancestors to human were called hominins and their origins have been traced to Africa. இந்த ஹியூமன் ancestors இருக்காங்க பாத்தீங்களா, மனிதனுடைய மூதாதையர்கள். இப்ப நம்ம சொன்னோம்ல, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? were called hominins. நம்மளுடைய மூதாதையர்களை hominins சொல்றாங்க. and their origins have been traced to Africa. அவங்க எங்க இருந்து ட்ரேஸ் ஆனாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கு ட்ரேஸ் ஆனாங்க, அங்கே இருந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேவா? ஏன்னா நிறைய இடத்துல நிறைய வெவ்வேறான ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமினின்ஸ், ஹோமோ ஹாபிலிஸ், அப்புறம் எரக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இனங்கள் வாழ்ந்துச்சு ஒவ்வொரு இடத்துலயும். ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தது ஹோமினின்ஸ். சரியா? அதனால இது கரெக்ட் சென்டென்ஸ். The flake is a small chip that has flaking on both sides. அப்படின்னா ஃபிளேக்கிங் செதுக்கு அப்படியே சீவுறது.
சரி, பிளேடு போல ரெண்டு பக்கமும் அதே போல இருக்கிறத என்னன்னு சொல்றோம்? சைட்ஸ் அப்படின்னு. சரியா? ஃபிளேக் அப்படின்னு ஸ்மால் சிப். நம்ம பிளேடுன்னு சொல்ற பத்தி அது போல சின்ன கருவியா இருக்கும், ஆனா ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடியதா இருக்கும் அப்படின்றாங்க. பட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? Acheulean is the main block of stone from which small chips are flaked by using a hammer stone. இதுவும் தப்பு. The Acheulean tools and also the small tools only. இது எங்க பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஏரியாவில் அந்த இடத்துல கண்டுபிடிச்சு நிறைய வச்சிருந்தாங்க, அதனால அது அச்சூலியன் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவும் ஃபால்ஸ். அப்ப எந்த சென்டென்ஸ் மட்டும் கரெக்ட் அப்படின்னா the second B only is the correct statement. ஓகேவா? அடுத்து நம்ம எங்க போகணும் அப்படின்னா match the following. ஓகேவா? match the following. Paleoanthropology. Paleoanthropology is one of the study. யாரை பத்தி படிக்கிறது அப்படின்னு சொன்னா the study of human ancestors. நம்மளுடைய மனித இனத்தின் மூதாதையர்கள் பத்தி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் தான் பாலியோ ஆந்த்ரோபாலஜி. சரியா? இட்ஸ் அ ஸ்டடி. இப்ப நம்ம படிக்கிறோம்ல, ஒவ்வொரு டிகிரி எல்லாம் படிக்கிறாங்க பாத்தியா, டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, அதே போல இந்த ஹியூமன் ஆன்செஸ்டர் மனிதனுடைய மூதாதையர்கள் பத்தி படிக்கிற, தேடி ஆராய்ச்சி பண்ற அந்த ஒரு படிப்புக்கு பேர் என்னது? பாலியோ ஆந்த்ரோபாலஜி. தென் ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ். ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் அப்படின்றது தான் என்னது? அச்சூலியன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? An image of stone and bones. Image of stone and bones. அதுல என்ன ஸ்டோன்லயும் போன்லயும் சில உருவங்களை செஞ்சு வச்சிருந்தாங்க. வீனஸ் அப்படி செஞ்சு வச்சிருந்த உருவத்து பேர் என்னது? வீனஸ். தென் ரெட் சாண்ட் டியூன்ஸ். பாறை வந்து என்னது? மணல் பாறை. சாண்ட்னா மணல், டியூன்ஸ் அப்படின்றது என்னது? பாறை, மணல் பாறை. அந்த மணல் பாறை வந்து என்ன கலர் இருக்கு? ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கு பொதுவான பேர் அப்படின்னா தெரின்னு அர்த்தம். சரியா? The red sand dunes are called terraces. ஓகேவா? Then stone artifacts of small size. Small size, ரொம்ப சின்னதா இருக்கிறது, அது என்ன சைஸ் சொல்றோம்? மைக்ரோலித்திக். சரியா? மைக்ரோ லித்ஸ், மைக்ரோலித்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ஸ், ஏய் Yes, sir. இது முடிச்சு ஏற்கனவே நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் பாராகிராஃபும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேனா? ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேனா இல்லையா? சார் எஸ் சார். Now the time is going to over. ஓகேவா? நான் அதுக்குள்ள இன்னும் 2 நிமிஷம் இருக்கு அப்படின்னா அந்த 2 கொஸ்டினையும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், படிச்சுங்க. ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாராகிராஃப் நல்லா படிச்சு வச்சிருக்கேன். What do you want, man? ஏய் என்ன புலம்புற சொல்லு. Okay. Discuss how the age of speculation made human become conscious and knowledgeable. கான்சியஸ்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தன்னுணர்வு. தன்னுணர்வுனா என்னது? தன்னை பத்திய, நான் எப்படி இருக்கேன், என்ன செய்யறேன், நான் என்ன சாப்பிட்றேன், சரியா, நான் கரெக்டா திங்க் பண்றேன், நான் கரெக்டா காலையில பசிக்குது எனக்கு அப்படின்றதெல்லாம் உணர்ந்து கொள்றோம்ல, அதுக்கு பேர் தான் கான்சியஸ். நான் நடக்கிறேன், நான் உட்காந்துருக்கேன், நான் படுத்திருக்கேன் அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்குல்ல, அதுதான் கான்சியஸ். இதை இழந்தோம்னா என்ன ஆகும்? கோமா ஸ்டேஜ் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம படுத்திருக்கேனா தூங்குறனா அப்படின்னு தெரியாம நம்ம படுக்கையா இருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் தெரியலன்னா அதை என்ன சொல்லுவோம்? கோமா ஸ்டேஜ் சொல்லுவோம். அப்ப கான்சியஸ்னா நம்மளுடைய நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத உணர்வு, அதுதான் கான்சியஸ். அப்ப அந்த நம்ம சயின்டிஸ்ட் நம்ம என்ன செஞ்சாங்க, அவங்க கண்டுபிடிச்சது மனிதன் எப்ப வாழ்ந்தான் அப்படின்றத யூகத்தின் அடிப்படையில தான் இது பண்றாங்க. அப்ப யூகத்தின் அடிப்படை அந்த காலத்தை மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? கான்சியஸா இருந்தாங்க, தன்னுணர்வு உள்ளவங்களா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ they know about the surrounding also. அப்படின்னா அவங்க அது என்னது, அவங்கள சுத்தி உள்ளது என்ன நடந்துச்சு அப்படின்ற அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. மரம் செடி கொடிகள் இருந்துச்சு, மிருகங்கள் இருந்துச்சு,
அதுல அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, அது அது என்ன செய்யுது, அந்த மிருகங்கள் என்ன செய்யுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நாலெட்ஜபிள் பர்சனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? The age of speculation made human become conscious and knowledgeable. During the period, people become curious and begin to think. அவங்க என்னத்துல நிறைய ஆர்வமா இருந்தாங்க, சிந்திக்கிறதுலயும் ஆர்வமா இருந்தாங்க, கொஸ்டின் கேட்கறதுல ஆர்வமாங்க. எதை பத்தி கொஸ்டின் கேட்கறத பத்தி, எதை, நேச்சர், இந்த மிருகம் ஏன் இப்படி இருக்கு, அந்த மரம் ஏன் அப்படி இருக்கு, சரியா? அப்புறம் அவங்க சுத்தில உள்ள இதை பத்தியும் என்னது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கேள்வி கேட்கறதுக்கும் ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? Then they also developed their own understanding about various natural forces. Apart from that, some other natural forces also stayed. நான் 5 நேச்சுரல் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லுவோம்ல, காற்று, நீர், நெருப்பு, எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாயு, இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போல அந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாங்க. ஓகே, they know about the other natural forces, they understanding about other natural forces, and also they started to think what is about their surroundings, how they being, what is going on அப்படின்றத, என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, எப்படி இது பண்ணுது, எப்படி நடக்குது அப்படின்றத பத்திலாம் திங்க் பண்ண இருந்தாங்க. ஓகேவா? Then next question, write a note on the impact of pastoralism on the prehistoric people in Tamil Nadu. During prehistoric time period in Tamil Nadu, how the people were lived in our Tamil region. That's only they ask. அதை பத்தி ஏதாச்சும் 2 வரி எழுது. The people in the Iron Age. என்னது the prehistoric people in Tamil Nadu? prehistoricனா அதே அப்பயே என்ன சொன்னாங்க, நம்ம அயனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த people, சரியா? The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep. கேட்டில்னா ஆடு மாடு வளர்க்கிறது, இது போல இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. Then என்னது irrigation management developed in this period. During that period, what development was there? Irrigation development. Management அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்னா அது மேலாண்மை. இது இங்க இருந்து இந்த தூரத்துக்கு இப்படி தண்ணியை கொண்டு போகணும், இதை இப்படி யூஸ் பண்ணணும், இந்த அளவுக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்ல திட்டமிட்டு செயல்படுற ஒரு இது உள்ள திங்கிங் உள்ளவங்களா இருந்தாங்க. ஓகேவா? Then the people settled on the river banks and cultivated millets and rice, and also they were settled on the river banks. என்ன செஞ்சாங்க, ஆற்று கரையோரமா அவங்க என்ன செட்டில் ஆனாங்கன்னா அங்கதான் they made their shelter and stayed there, and they started to cultivate the land. What crops they cultivated? Millet and rice. திணை வகையான பயிர்களும், அரிசி, நெல் இருக்குல்ல, அதையும் பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? Then list out the features of megalithic burial types. The megalithic, பெரிய கற்காலம், மெகாலித்திக்னா மெகானா பெருசு. சார் பெரிய கற்காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த burial அப்படின்னா the dead, the people who were died, they were buried under the ground. How they did, in what type they were buried. To remember that they did what they erected on that place. சரியா? அவங்க செத்து போனவங்களை எப்படி புதைச்சாங்க, சரியா? அவங்கள மறுபடியும் ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன நட்டு வச்சாங்க, அதன் அடிப்படையில அந்த இதை எப்படி எல்லாம் பிரிச்சாங்கன்றத கேட்கறேன். சரியா? யாரு? மெகாலித்திக் பீரியட் பீப்புள். சரியா? The people of Iron Age created burials with large stones for the dead people. Whoever dead to buried under the ground, they used large stones. பெரிய கல்ல என்ன செஞ்சாங்க, அந்த கீழே போட்டு அது மேல வச்சு மூடினாங்க. Within this burial, the skeletons or few bones of the dead were placed along with grave goods. அப்படி அவங்க இறந்து போன இடத்துல மறுபடியும் என்ன செஞ்சாங்க, சில எலும்பு துண்டுகளையும், grave goods அப்படின்னா the people were believed after death
one more life is there. என்ன செஞ்சாங்க அந்த காலத்துல உள்ள அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அயன் பீப்புள், இந்த மெகாலித்திக் பீப்புள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நினைப்பு இருந்துச்சு, செத்து போன பிறகு மறுபடியும் நம்ம வாழ்வாங்க, செத்து போனவங்க மறுபடியும் இன்னொரு உலகத்துல போய் வாழ்வாங்க அப்படின்னு நினைச்சாங்க. So they believed one more life after death, so that when the people were died, after that in the burial அப்படின்னா புதைக்கிற இடத்துல, grave goods அப்படின்னா அவங்க அந்த இன்னொரு உலகத்துல போய் வாழ்வாங்கன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அங்க போய் வாழ்றதுக்கான கூட்ஸ், சரியா, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கான தானியங்கள், உடைகள், மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து புதைச்சாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிரேவ் கூட்ஸ் சொல்றோம். தட்ஸ் ஒன்லி வி கால் கிரேவ் கூட்ஸ். ஓகேவா? கிரேவ் கூட்ஸ்ன்றது அப்ப அதோட சேர்த்து சில எலும்பு துண்டு அதெல்லாம் வச்சு புதைச்சாங்க. Then the megalithic burials are classified as dolmens, cliffs, menhills, rock cut caves, urn burials. அதனால நடுக்கல், குத்துக்கள், அப்புறம் என்னது இது போல ஒவ்வொன்றும் பாறை குகையில புதைச்சது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு பேர் அதான். அண்ட் சார்கோபாகஸ் அப்படின்னா கல்லு பெட்டி செஞ்சு அதுவுள்ள புதைக்கிறது, இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பரியல்ஸ் டைப்ஸ் ஆஃப் குடக்கல், அம்பர்லா ஸ்டோன், அதாவது அந்த புதைச்ச இடத்துல மேல அம்பர்லா போல ஒரு கல்லை வச்சு நட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தொப்பி போல ஒரு கல், அதான் தொப்பிக்கல், ஹேட் ஸ்டோன், அண்ட் பத்திக்கல், ஃபுட் ஸ்டோன் அப்படின்றதெல்லாம் எங்க இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு இது போல மாடல் அப்படின்னா கேரளாவில் கிடைச்சிருக்கு. They found in Kerala. Okay, then examine the tools making technical skill of lower Paleolithic people. இப்ப என்ன சொன்னோம், அவங்க பாலியோலித்திக் பீப்புள் எப்படி கல்லுல கருவி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி சொல்லணும். The lower Paleolithic people were hunters and food gatherers. சரியா? பழைய கற்காலத்திலயும் அதுக்கு முந்தைய அந்த காலத்தை மூணா பிரிக்கிறோம். லோவர் பாலியோலித்திக், முன் கற்காலம் அப்படின்னு சொல்ல, முன்னு உள்ள பழைய கற்கால மக்கள் எப்படி அவங்க என்ன ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன இருந்தாங்க அப்படின்னா, they were hunters. ஹண்டர்ஸ்னா என்னது, for their food they hunt animals. அவங்களுடைய உணவுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அனிமல்ஸ வேட்டையாடினாங்க. அண்ட் ஆல்சோ they were not settled in one place, they were wanderers. wanderers அப்படின்னா என்னது, they were roamed everywhere. roamed அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்ப எதுக்காக அங்க அலைஞ்சு திரிஞ்சாங்க, to search their food. So அதான் ஃபுட் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன உணவை அங்க இங்க தேடி அலையவங்களா இருந்தாங்க. hunters and food gatherers, who the Paleolithic people, they were intelligent enough to select naturally available stone, block or pebbles to make their tools. They were intelligent. அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஆயுதம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு திறமையானவங்களா இருந்தாங்க. அப்ப என்னது, அவங்க கிடைச்ச அந்த கல்லு, இந்த கூழாங்கல்லு, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் செஞ்சுட்டாங்க. So they made tools whatever available in that place, the pebbles and rocks. சரியா? From there they made the tools. Then they made various tools such as hand axes and cleavers to meet their subsistence needs. Hand axe and cleavers வந்து வாள் செதுக்கிறது, குத்துறது, இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையானதை அடையறதுக்காக அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. The tools have physical symmetry and convey the human cognitive skill. இந்த இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு நாங்க டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய அறிவு, சிந்தனை வளர்ச்சி, அவங்களுடைய அறிவு வளர்ச்சியை பத்தி நமக்கு தெரியப்படுத்துது. ஏன்னா அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அனிமல்ஸ் அட்டாக் பண்ணணும்னா அப்ப என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு வளர்ந்துருந்துச்சா, அப்ப அதோட பெரிய டூல்ஸா செஞ்சுக்கணும், போகணும், நம்மளை சுத்தி பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படின்ற எல்லா அறிவு இருந்துச்சு. அதனால அவங்களுடைய காக்னிட்டிவ், அவங்களுடைய அறிவு, சிந்தனை, இதெல்லாம் பத்தி நம்ம தெரியப்படுத்துது. ஓகேவா? So the skills, through that they made stone tools and other things. Now through that we can know about their skill and cognitive. So அதுக்கப்புறம் இப்ப டைம் கிடையாது, டைம் ஓவர். ஓகேவா? 12:38. ஓகேவா? So one paragraph already we explained, you study that. Okay guys? Sir. Okay da, now you all understand all the question answers and one words.
Yes, sir. Yes, sir. Okay, done. You study well. Yes, sir. Yes, sir. Okay. Bye. Bye, sir. Thank you, sir. Okay, boys. We will leave for meeting. Okay. Thank you. Thank you. Thank you very much. Bye, sir. Bye.